ஆதித்யா இந்த பேருக்கு உண்டையவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆதித்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏங்கிற எழுத்து தகப்பனார் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர்மையானவர்களாக இருப்பாங்க. அரசு உத்தியோகம், அரசு அதிகாரம், போக்குவரத்து, அரசியலில் மிக முக்கியமான ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் பவரும் அதில் தான் இருக்குது. சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு நேர்மையான முறையில் முயற்சி பண்ணி படிப்பு நல்லா வரும். படித்து விட்டு நல்ல ஒரு முயற்சிகளை செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த முடிவில் ஒரு வெற்றி கிடைக்கும். கோபதாபங்களை கொஞ்சம் குறைக்கணும். திடீர்னு ஒரு கோபங்கள் வந்துடும். நேர்மையாக இருக்கிறதுனால பிரத்தியாருடைய நேர்மையின்மை காரணமாக இப்போ அவங்கள பார்க்கும்போது சில கோபங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம், இது 6-15-24 பிறந்தவங்களுக்கு இந்த பேர் அவ்வளோ சிறப்புகளை தராது. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க திருமண விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் பண்ணிடும். சிறப்பு இல்லாத ஒரு திருமணங்களை, ஒரு அவசரப்பட்ட திருமணங்களை, ஏதாவது திருமணம் செய்துவிட்டு சிறப்பு பிறகு ஒரு பாதிப்படைஞ்சு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த பேர் ஏற்படுத்தும். ஸோ இந்த 6-15-24 தேதிகளில் பிறந்தவங்களை தவிர்த்து மீதி எண்காரர்களுக்கு இது மிக முக்கியமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது. அரசு உத்தியோகம், அரசு பதவி இதற்குண்டானவங்க இவங்க தான் தாராளமாக முயற்சி பண்ணலாம். நிச்சயமாக ஒரு டார்கெட் நோக்கி முன்னேறினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன்.